ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு வந்துட்டு சாஃப்டான இட்லிஸ் வர ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் தரப்போகிறேன் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ரொம்பவே சாஃப்டான அண்ட் பன் போல் நமக்கு இட்லிஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மாவு அரைக்கும் போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களோடு ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், கிரைண்டரில் வந்துட்டு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். இட்லிக்கு நம்ம மாவு அரைக்க வந்துட்டு அரிசியை வந்துட்டு குறைந்தபட்சம் ஒரு 5 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும். பருப்பை வந்துட்டு 2 இல்லது 3 மணி நேரம் வந்துட்டு நன்றாக ஊற வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு ரொம்பவே நல்ல சாஃப்டான இட்லிஸ் கிடைக்கும். உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் மொத்தமாக வந்துட்டு தண்ணியை ஊற்றி அரைச்சா உளுந்து வந்துட்டு ரொம்பவே ஃப்ளஃபியாக வராது, தண்ணி மாதிரி ஆகிட்டோம் சம்டைம்ஸ் வந்துட்டு. அதனால் நீங்கள் தண்ணி அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பருப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லிக்கு எப்போவுமே பருப்பை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சு மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. உளுந்து நம்ம மொத்தமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பருப்பை நல்லா அரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு சாஃப்டான பன்னு போல் இட்லி கிடைக்கும். இந்த டிப்ஸை வந்துட்டு நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது பாருங்கள், எனக்கு அந்த பருப்பே வந்துட்டு ஒரு பவுல் கிட்ட வந்திருக்கு, நிறையவே வந்திருக்கு. இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரணும் உளுந்து வந்துட்டு. இப்போ வந்துட்டு அரிசி போட்டிருக்கேன். அரிசியும் பாருங்கள், ரொம்பவே நம்ம தண்ணி விட்டு தண்ணி போல் வந்துட்டு நம்ம அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக கொஞ்சம் கெட்டி அரைச்சிக்கோங்க. பாருங்க, மாவும் ரெடி ஆயிடுச்சு. நான் பவுலில் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம மார்னிங் இட்லி பண்ணணும்னா நைட்டே வந்துட்டு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு கலந்து நைட்டே கலந்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு மாவு நல்லா பொங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். இந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதோட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கை போட்டு மிக்ஸ் பண்ணுறதால மாவு வந்துட்டு நல்லாவே ஒரு ஹேர் பபிள்ஸ் எல்லாமே போய் நல்ல ஃப்ளஃபியான இட்லிஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சாஃப்டான இட்லிஸ் கிடைக்கும். நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு கரண்டி போட்டு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஹேண்ட் மிக்சிங் பண்ணுங்கள். இட்லிக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே வந்துட்டு சாஃப்டான இட்லிஸ் உங்களுக்கு கிடைக்கும். நைட்டே வந்துட்டு உப்பு கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாவை வந்துட்டு. எனக்கு மாவு ஃபுல்லாகவே வந்திருக்கு. ஸோ நான் வேறொரு பவுலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மாவு நல்லா பொங்கி வரும். பாருங்கள், இப்போ பிளேட் க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். 8 hours ஆகட்டும், மார்னிங் பார்க்கலாம். இந்த குட்டி குட்டி டிப்ஸை வந்துட்டு நீங்கள் மாவு அரைக்கும் போது யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி நிஜமாகவே வந்துட்டு ரொம்பவே சாஃப்டான இட்லிஸ் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், மாவு எவ்வளோ பொங்கி வந்திருக்கு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நம்ம இட்லி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெஸ் வெயிட்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் வந்துட்டு சாஃப்டான இட்லிஸ் நமக்கு கிடைக்கும். பாருங்க, இட்லியும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டான குண்டு குண்டான இட்லி வந்துட்டு ரெடியாக இருக்குது. இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாஃப்டான இட்லிஸ் வித் சட்னி ரெடியாக இருக்குது. ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான இட்லிஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் வ்ளாக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் ஒன் டைம் போய் விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனும் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டான இட்லிஸ் வந்துட்டு ரெடியாக இருக்குது. இனிமேல் இட்லிக்கு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.